இவர் தான் நம்ம சயின்டிஸ்ட் ஜான். இவர் வந்து எப்பவுமே டைம் மிஷின் மூலமா அவங்களோட டாட்டரையும், அப்புறம் அவங்களோட சன்னையுமே கண்டுபிடிப்பாரு. ஏன்னா, இப்ப அவங்க கிட்னாப் பண்ணப்பட்டுட்டாங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அவரு அவரு ரிசர்ச் செஞ்சுட்டு இருக்கும்போது, அவர யாரோ கடத்திட்டு போயிடுறாங்க. இந்த கேஸ் நம்ம மேகுல் கையில வருது. நம்ம மேகுல் ரொம்ப அதிரடியா அவரோட லேப்புக்கு போறாரு. அதிரடியா லெப்புக்கு போன நம்ப மேகுலுக்கு 2 அதிர்ச்சி இருக்கு. இப்ப என்னன்னா, அங்க காலிங் பெல் இருக்கு. அத தட்டணுமா? இல்ல அந்த கதவ உடைக்கிறதா? அப்படிங்கிற குழப்பம் அவருக்குள்ள வந்துருச்சு. நீங்க சொல்லுங்க, அவர் உடைக்கணுமா? இல்லன்னா காலிங் பெல்ல தட்டணுமா? அப்படின்னு. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட். அவர் கண்டிப்பா கதவ உடைச்சு தான் போயாகணும். ஏன்னா, காலிங் பெல்ல தட்டி அங்க தொறக்கறதுக்கு அங்க யாருமே கிடையாது. அதுதான் உண்ம. நீங்க சொன்னபடியே அவரு கதவ உடைச்சு உள்ளயும் போயிட்டாரு. இப்ப அடுத்து என்ன நடக்க போகுது அப்டின்னா, உள்ள போன மேகுல்க்கு 2 க்ளூ கிடைக்குது. அதுல 1 கேட்ச் பண்றாரு. அதாவது அந்த மேப்பு அதோட கீ டைம் மிஷினுக்கான அவர் வரைஞ்சு வச்ச மெப்ப எடுத்துக்கிட்டு அவரு போகும்போது அவருக்கு இன்னொரு க்ளூவும் கிடைக்குது. அது என்னன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுமா? நீங்க சிசிடிவிய கெஸ் பண்ணியிருந்தா ரொம்பவுமே சூப்பருங்க. ஏன்னா சிசிடிவில தான் யாரு என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஆனா இங்க என்ன சிக்கல் அப்படின்னா, சிசிடிவில ஒரு சிக்கல். வந்தவரு சிசிடிவிய உடைச்சிருக்காரு. அதாவது நம்ம இன்னொரு க்ளூ என்ன சயின்டிஸ்ட்டே தான் அப்டின்னா, அத இத சிசிடிவிய உடைச்ச அன்லாக் பண்ணா மாதிரி தான் அந்த நம்மளால ஃபுட்டேஜ்ல கண்டுபிடிக்க முடியும். காட்டுது. இப்ப சொல்லுங்க, இத அவரு உடைக்கணுமா? இல்லன்னா அத அன்லாக் பண்ண வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு உங்களால கெஸ் பண்ண முடியுமா? கரெக்ட்டுங்க. அங்க ஒரு நம்பர் தெரியுதுல்ல. 9021 இத குடுக்குறாரு. அது ஆட்டோவா அன்லாக் ஆகுது. அங்க அவருக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. அந்த க்ளூ என்னன்னா, அந்த சயின்டிஸ்ட்டுக்கு 2 பேர் இருக்காங்க. அதாவது மகன், மகள். மகளோட பேரு அனன்யா, மகனோட பேர் வீர் அப்டின்றது தெரிஞ்சுக்கிட்டு, அந்த க்ளூவோட அவரு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறாரு. இவ்ளோ க்ளூவ கண்டுபிடிச்ச நம்ம மேகுல்க்கு அடுத்த ஷாக் என்னன்னா, அவருக்கு ஒரு கால் வருது. அதுல அந்த சயின்டிஸ்ட்டோட டாட்டர் மிஸ் ஆயிட்டதாவும் அவருக்கு ஒரு கால் வருது. இதனால அவங்க 2 பேரையும் காப்பாத்தணுங்கிற அடுத்த ஒரு கேஸ்க்கு அவர் போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு. சயின்டிஸ்ட்ட கடத்தி வச்சிருக்கு அந்த கிட்னாப்பர். அந்த டைம் மிஷின் பத்தி சொல்லு. அதுக்கப்புறமா நான் உன் சன் அப்புறம் உன்னோட டாட்டர் பத்தி சொல்வேன். இப்போ ஒரு பெரிய க்ளூ அவங்கள மிரட்டிட்டு டைம் இருக்காங்க. மிஷின்காக தான் நம்ம சயின்டிஸ்ட் கடத்தப்பட்டிருக்காரு. அவர கண்டுபிடிக்கணும்னா முதல்ல அவங்க டாட்டர் அண்ட் அந்த வீர கண்டுபிடிக்கணும். அவரு கண்டுபிடிச்சாரா? இல்லையா? அந்த சயின்டிஸ்ட்க்கு என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் வேணும் அப்படின்னா, பார்ட் 2 அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.